வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 133ஆம் பாகத்தில் இறுதி தலைப்பாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற கருத்தை சிந்திக்க துவங்குகின்றோம். மகரிஷியுடைய கவி: தேவை பழக்கம் அமைந்த சூழல் தன்மை தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கேற்ப நாவை மனத்தை செயலை பயன்படுத்தும் நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகிக்கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம் என்று அற்புதமான ஒரு 8 வரிகள். வாழ்க்கை என்பதே தேவை பழக்கம் அமைந்த சூழல் தன்மை தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப. தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வு இது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தொண்டுக்கு வருவார்கள். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் ஆடுகின்ற அனைத்து மக்களும் இந்த நற்பண்பை பெறுவது சாத்தியம் இல்லை. இந்த பண்புகளை பெறுகின்ற போது அடுத்து வெளிப்பாடு, செயல்பாடு என்ன என்றால், நாவை மனத்தை செயல்படுத்தும் நற்பண்பின் எண்ணம், சொல், செயல் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். அதுல தீதும் நன்றும் கலந்திருக்கும். இப்ப தீது இருக்கின்ற போது அதை நற்பண்புன்னு சொல்ல முடியாது. நன்மை செய்வதை மட்டுமே தான் நற்பண்பு என்று சொல்ல முடியும். அந்த நற்பண்பில் பல படியில் மக்கள் உள்ளார். நற்பண்பு எப்படி இருக்கும்? அறிவின் தெளிவு இல்லை என்றால் நற்பண்பு இருக்காதே. பெரு மகர்ஷி இது எப்படி பயன்படுத்துறாங்க என்றால், அறியாமை ஒரு செயலுக்கு தக்க விளைவு என்ன வரும் என்பதை எடுத்துக்காட்ட முடியாது. அறிவின் தெளிவிலே அதை உணரலாம். ஆனால் எல்லா மக்களும் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? நல்லதை நோக்கித்தான் பயணிக்கிறாங்க. ஒரு கொலைகாரன் கூட அதுல வரக்கூடிய ஒரு உயர்ந்த தொகை தனது குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும், தனக்கு வசதிகளை தரும் என்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் செய்கிறான். அப்ப தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகளிலே ஒவ்வொரு மனிதனும் முதல் நிலையிலே தவறாமல் இருப்பான். சில பேர் அடுத்த நிலையிலையும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். சுற்றம், ஊர், உலகு என்பதுதான் மன விரிவுக்கான அடையாளம். இப்ப மன விரிவு எப்போ வரும் என்றால், சுயநலத்தை மையமாக கொண்ட இந்த வாழ்க்கையில தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேரில்லை.
இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. இப்ப தன்னை போலவே பிற உயிர்களையும் நேசிக்கின்ற, மதிக்கின்ற, காக்கின்ற பக்குவம், இதை பொது நலம் என்று சொல்கின்றோம். எனவே எல்லோரும் நன்மை நாடித்தான் வாழ்கிறார்கள். ஆனால் படித்தளங்களிலே சுருங்கி போகிறார்கள். முதல் படியிலேயே, இரண்டாவது படியிலேயே தேங்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் மூன்றாவது படியிலையும் கால் வைப்பார்கள். ஆனால் 4, 5 படிகளிலே வாழ்கின்ற மக்கள் மிக குறைவு. சமுதாய தொண்டு என்று வருபவர்கள் கூட சுயநலத்தை மையமாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கு. குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம். அதை நடத்துவருடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதுல புரியும், இது பொது நலமா சுயநலமா. இது ஒரு வகையான வியாபாரம். இந்த முதியோர் காப்பகம், குழந்தைகள் காப்பகம் நடத்துவதெல்லாம் ஒரு வகையான சுயநலம் சார்ந்த வியாபாரம். மக்களின் மனித நேயத்தை காசாக்கி சுரண்டுகின்ற ஒரு மனோநிலை. ஒரு சில பாரம்பரிய நிறுவனங்கள் தான் அந்த நோக்கத்தை சரியாக செய்கிறார்கள். சமீபத்தில் முளைக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இது ஒரு வியாபாரமாக பார்க்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு அமைப்புக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் 10 போன் கால் வரும். நாங்க எங்க நடத்துறோம், அதை நடத்துறோம், இதை நடத்துறோம். எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ரேண்டமா போட்டோம் சார் அப்படிம்பாங்க. ரேண்டம் எப்படி போடுவீங்க? நேற்று தான் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். உடனே எனக்கு 10 கால் வருதுன்னா ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்றீங்க. சரி, நடத்தவுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா, ஏசி பங்களா என்ன, கார்கள் என்ன, எடுபடி ஆட்கள் என்ன. நடத்துவது தொண்டு நிறுவனம். எளிமை அல்லவா அடிப்படை. அப்ப எளிமை இல்லாத வாழ்க்கை இது ஒரு வகை வியாபாரம் தானே. மக்களின் மனித நேயத்தை காசாக்குகின்ற காய்மைத்தனம் தானே. எனவே இப்படி பல படித்தளங்கள் இருக்கின்றன உலகத்துல. நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். சரி, இதுல சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகிக் கொண்டு, இதெல்லாம் பிறக்கும் போது இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குணங்களோடு பிறக்கிறோம். வாழ்கின்ற காலத்திலே பெருமை உணர்ந்து, சிறப்பை உணர்ந்து, தேவை உணர்ந்து பலவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதில் நற்பண்புகளும் அடக்கம். அகத்தாய் பயிற்சியில ஆசை சிரமத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இவற்றெல்லாம் பயிற்சி செய்கிறோமே, பழகிக்கொள்கிறோம் இல்லையா? அப்ப பிறப்பில் இல்லாத ஒன்றை வாழ்க்கையில் பற்றுகின்ற ஒரு அக்கறை தானே இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்கிறோம். அதுபோல பழகிக்கொண்டு இவற்றெல்லாம் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு. விட்டு கொடுக்கக்கூடிய அந்த குணத்திற்கு அடிப்படை அன்பு. அன்பு இல்லை என்று சொன்னால் விட்டு கொடுக்க முடியாது, அறிவுபூர்வமாக செயல்படவும் முடியாது. அன்பும் அறிவும் தான் அனைத்திற்கும் அடிப்படை. ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அறிவு எல்லாவற்றையும் இயங்கும். அதிலே அன்பு தான் ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அப்போ அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. இப்ப ஈர்ப்பு சக்தியையும் அறிவை பிரிக்க முடியுமா? ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். அது கருணையாக வெளிப்படுகின்ற போதே ஈகை பிறக்கிறது, ஒழுக்கம் பிறக்கிறது, கடமை பிறக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்ததே தெய்வ நீதி, அற வாழ்க்கை, தர்மம் சார்ந்த வாழ்க்கை என்று சொல்கின்றோம். எனவே சமுதாயத்திற்கு சேவை செய்ய முன் வருபவர்கள் இன்றைக்கு பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்கன்னு. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்ன்ற மாதிரி தான் இருக்குது.
மக்களை காப்பாற்றுகிறோம், செருப்பா தைக்கிறோம் என்று சொல்லி வருகின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் பொதுநலவாதின்னு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எல்லாம் சுயநலவாதிகளாகத்தான் இருக்கிறாங்க. யாரை பலிகடா ஆக்கியும் தான் வளமாக வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலவாதிகள் எல்லாம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஆயிட்டாங்க. அப்ப மக்களுக்கு எப்படி வாழ்க்கை தரம் உயரும்? எனவே அடிப்படையிலே சேவை செய்ய முன்வருவோர் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு, இந்த 4 குணங்களும் இருந்தால்தான் சேவை செய்ய முடியும். ஏனென்றால் நல்லதற்கு அங்கீகாரம் கிடையாது சமுதாயத்துல. சொத்து சேர்ப்பதில் இருக்கின்ற போட்டி மனப்பான்மை. நீ 1 லட்சம் தர்மம் பண்ணியா, நான் 1.5 லட்சம் தர்மம் பண்ணுவேன்ப்பா. நீ 1.5 பண்ணியா, நான் 2 லட்சம் தர்மம் பண்ணுவேன் என்று யாராவது போட்டி போடுவதை பார்த்திருக்கிறோமா? ஆனால் தனிநபர் முதற்கொண்டு நிறுவனங்கள் வரைக்கும் லாபத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதில் மட்டும்தான் குறியா நிற்கிறாங்க. அப்ப கொடுப்பதிலே போட்டி போடுவதில்லையே. அதே மாதிரிதான் நற்குணங்கள், நற்பண்புகள், நற்வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் போட்டியே இருக்காது. பைபிள்ல இயேசு சொல்லுவார், பாவத்தின் வாயிலோ அகலமாகவும் விசாலமாகவும் ராஜபாட்டியாகவும் இருக்கிறது, தர்மத்தின் வாயிலோ குறுகியதாக கரடுமுரடாக இருக்கிறது, ஏனென்றால் அதில் பயணிப்பவர்கள் மிக குறைவு என்றார். அதுபோல இங்கே சமுதாய வாழ்க்கை இப்படி இருக்கிற போது இவற்றெல்லாம் பொறுத்து கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமை வேணும்னு பாருங்க. தனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது, ஏளனம் செய்வார்கள், வசதி உள்ளவர்கள் உதவி செய்ய மாட்டாங்க. இதுக்கு மத்தியில சாமியே ஒரு கவிதையில சொல்லுவாங்க, ஏளனமோ அழுக்காரோ எனை தடுக்கா என்று சொல்லுவார். அப்ப எத்தனை ஏளனத்தை அவர் சந்தித்திருப்பார் வாழ்க்கையிலன்னு பாருங்க. எனவே இதெல்லாம் உலகத்தின் இயல்புகள். இவற்றை கடந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ எவ்வளவு விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் வேணும் பாருங்க. இதெல்லாம் அடிப்படை பண்புகள். தொண்டு என்ற வாழ்க்கைக்கு வருகின்ற போது இவையெல்லாம் அடிப்படை நற்பண்புகள். இது எப்படி வரும்? அன்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அன்பு எப்படி வரும்? அறிவை அறியாமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது. சோ அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அறிவை அறிந்தால் அன்பு வெளிப்படும். அறிவு என்பது இருப்பு. அந்த இருப்பின் தன்மையை வெளிப்படுத்துகின்ற இயல்பு அன்பு. அப்ப அறிவு எழுச்சி பெற்றால் அன்பாகும், ஈர்ப்பாகும். அதை அறிவது எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று இன்னொரு கவிதை சொல்வார். நீதி என்றால் இறை நீதி என்று அர்த்தம். நெறி என்றால் அந்த இறை நீதிக்கு இணங்கி மதித்து வாழ்கின்ற அறநெறி என்று அர்த்தம். அப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி, தெய்வ நீதியையும் அதை சார்ந்து மதித்து வாழ்கின்ற அறநெறியையும் இயல்பாக கொண்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதுதான் மனிதன் என்ற சொல்லுக்கே பொருத்தம் என்கிறார். நீதி நெறி உணர் மாந்தராகி. இதுல சரியான ஆப்பு வச்சிருக்கிறார் பாருங்க. நீதி நெறி உணர்ந்தால் மாந்தர், உணரவில்லை என்றால் என்ன பேரு? அதாவது திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம் என்றார் கவிஞர் வாலி. அப்போ அவன் மனிதன் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு உருவம். அது போல நீதி நெறி உணர்ந்தால்தான் மனிதன் என்று பெயர். அதை உணரவில்லை என்று சொன்னால் மாக்கள் என்று சொல்வார்கள். மக்கள் அல்ல, மாக்கள்.
சரி, இதை உணர்ந்து விட்டால் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை என்ன? வாழும் நிலை என்ன? தெரிந்தோ தெரியாமலேயோ தொண்டுதான் வாழ்க்கை. மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, இருந்தாலும் தொண்டுதான் வாழ்க்கை. அது எப்படி அடையாளம் காண முடியாமல் போனது என்றால், அங்கே பணம் குறுக்க வருது. இப்போ ஒரு மருத்துவ படிக்கிறார். அவரு தனக்கும் தன் தாய் தந்தை குடும்பத்திற்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பாரா? அப்புறம் தினசரி மருத்துவமனைக்கு வந்து பொதுமக்களுக்கு தானே மருத்துவம் பார்க்கிறாரு. இதுக்கு தொண்டு என்ற பேர் இல்லாம வேற என்ன? இல்லையா? எத்தனையோ நோயாளிகளின் துன்பத்தை நீக்குகின்ற தொண்டு தானே மருத்துவம். அப்புறம் எப்படி தொழில் செய்றோம் என்றால், அவர் கட்டணம் வாங்கிக்கிறாரு ஃபீஸ். அதுலயும் அதிகமா வாங்குறாரு அநியாயத்துக்கு. அப்ப தொண்டே அங்கே வியாபாரமாகி விடுகிறது. அப்ப அடிப்படையில் வாழ்க்கை தொண்டுதான். ஆனால் பணம் இடையில் நுழைந்ததால் தொண்டே வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. தொண்டு மறைந்து போனது, மறந்து போனது. இதே போல நீங்க ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்களேன். ஒரு விவசாயி விவசாயம் பார்க்கிறார். எத்தனை தானியங்கள், பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் அறுவடை செய்கிறார். எல்லாவற்றையும் அவரே சாப்பிட முடியுமா? அப்போ பல்லாயிரம் மக்களுக்காக சில ஆயிரம் விவசாயிகள் தங்கள் உழைப்பை வைத்து இந்த மக்களுக்கெல்லாம் உயிர் தருகிறார்கள். உழவர்கள் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை ஏது? முற்றும் துறந்த முனிவர்கள் உயிரையும் துறக்க வேண்டி வரும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அது போல மனித வாழ்க்கையே தொண்டு வாழ்க்கை தான். பணம் வந்து எல்லாவற்றையும் நாசமாக்குச்சு. பணம் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் லஞ்சம், ஊழல், நிர்வாக சீர்கேடு எதுவுமே இருந்திருக்காது உலகத்துல. அப்ப எந்த நோக்கத்திற்காக பணம் உருவாக்கப்பட்டதோ அதுவே பெரும் சிக்கலாகி போனது உலகத்துல. எனவே நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து விட்டால் வாழ்க்கையே தொண்டுதான். இதுல என்ன என்றால், இதை தொழிலாக வருமானம் சார்ந்தாக பார்க்கின்ற போது இன்பம் இருக்காது. எத்தனை பேஷண்ட் வந்தாங்க, எத்தனை நோயாளிகள் வந்தாங்க, வருமானம் எவ்வளவு, அந்த கணக்கு தான் பார்க்க தோணுமே தவிர நோயாளி வராம இருக்கட்டும், உலக மக்கள் எல்லாம் நலமாக வாழட்டும் என்று மருத்துவர் நினைப்பாரு. நினைத்தால் அவருக்கு சுகமா இருக்கும். நினைக்கலன்னா நேற்றை விட இன்னும் வருமானம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் வருத்தமா இருக்கும். 4 நாளைக்கு பேஷண்ட் வரலன்னு சொன்னா அடுத்து எங்க போறாங்கன்னு பார்த்து பொறாம வரும். எனவே பணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிட்டது. எனவே அடிப்படை வாழ்க்கையே தொண்டுதான். அதில் கிடைப்பது இன்பம்தான். அதனால தான் வள்ளுவர் அழகா சொல்வார், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் அன்கனவர். அது ரொம்ப அழகா கவிஞர் கண்ணதாசன் பாட்டில் சொல்வார், பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்ன என்று கொடுத்து பாருங்க. பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்ன என்று கொடுத்து பாருங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்க்குள், தாம் உடைமை வைத்து இழக்கும் அன்கனவர். ஒன்னு சொத்தெல்லாம் இருக்கும் போது இவன் செத்துருவான், அல்லது இவன் இருக்கும் போதே சொத்தெல்லாம் ரெய்டில் போயிடும், அல்லது திருட்டுல போயிடும், அல்லது பூகம்பத்துல போயிடும். சரி, இந்த அன்புதான் அடிப்படை. அது இல்லாத இடம் எங்கே? அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். இறைவன் இல்லாத இடம் கிடையாது.
அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எல்லாருக்குள்ளேயும் எல்லா அணுக்களுக்குள்ளேயும் இறைவனைத்தான் இருக்கின்றான். அப்ப இறைவன் இயல்பே அன்பும் கருணையும் தானே. அப்ப அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து ஒய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இப்போ தொண்டு என்று வந்த பிறகு பல வகை இருக்கு. மருத்துவம் பார்ப்பது ஒரு தொண்டு, கல்வி கட்டி தருவது ஒரு தொண்டு, உணவளித்து உயிர் காப்பது ஒரு தொண்டு. இப்படி எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் தொண்டாற்றி வருகின்றன. ஆனால் இவற்றிலே உயர்ந்த தொண்டு எது? உயர்ந்த தொண்டு எது என்றால் பாரதியார் சொல்லுவார், அன்னசத்திரம் 1000 நட்டல். ஒரு அன்னசத்திரம் வைக்கிறதுக்கே எத்தனை செலவாகும்னு பாருங்க. நம்ம அரசாங்கத்தை கேட்டா சொல்லுவாங்க எத்தனை கோடின்னு. அவங்க எதுவும் லட்சத்திலே செலவு பண்றது இல்லை. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போடுறதா கூட 8 கோடி தான் கொடுப்பாங்க. ஒரு பேப்பர் போட்டு ஒரு டிராயிங் போடணும்னு சொன்னா 8 கோடி கொடுப்பாங்க. அவங்க லட்சத்துலயோ 1000 எல்லாம் கொடுக்கறதும் கிடையாது, அப்படி எதுவும் செய்யறதும் கிடையாது. அப்படி ஒரு அன்னசத்திரம் கோயில் எல்லாம் போடுறாங்களே அன்னதானம், எத்தனை கணக்கு எழுதுறான்னு நமக்கு தெரியாது. அப்போ அன்னசத்திரம் 1000 நட்டல். ஒரு அன்னசத்திரம் நடத்துறதுக்கே வருஷத்துக்கு இத்தனை கோடி செலவாகும். 1000 அன்னசத்திரம் நடத்தணும்னு சொன்னா எவ்வளவு கோடி செலவாகும் யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. சரி, ஆலயம் 10,000 நட்டல். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு 3 கோடி செலவு பண்ணிக்கிறாங்க, 4 கோடி செலவு பண்றாங்க. இப்ப கட்டுறதுக்குன்னா எவ்வளவு கோடி செலவு பண்ணுவாங்கன்னு பாருங்க. அப்படி 10,000 கோவில்கள் கட்டுறதுக்கு எத்தனை கோடி செலவாகும்? சரி, அன்ன யாவையும் புண்ணியம் கோடி. இந்த இரண்டையும் விட பல மடங்கு புண்ணியம் கோடி. எது? ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பாரதியார் இப்படித்தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்கின்ற போது, இப்போ கோவிலுக்கு எத்தனை கோடி செலவாகுது, அன்னசத்திரத்துக்கு எவ்வளவு கோடி செலவாகுது, அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்றால் 82 லட்சம் சொல்லுது இங்க ஒரு கணக்கு. ஒரு குழந்தையை எல்கேஜியிலிருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முதுநிலை பட்டம் பெறுகின்ற வரைக்கும் 82 லட்சம் செலவாகுது அப்படின்னு இந்தியாவில் எவரோ ஒருத்தர் கணக்கு எழுதியிருக்கிறார். வச்சுக்க, 2 கோடி வச்சுக்கோங்க. அப்ப இத்தனை கோடி செலவு செய்வதை விட 2 கோடி செலவு செய்வது சிறப்பா? பொருந்தலையே. பாரதியார் இப்ப சொல்லிக்க மாட்டாரு, தப்பு கணக்கில் வருது. அப்படி என்றால் பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஏன்னா எந்த மகானும் பணத்தை செல்வமாக மதிக்கவே மாட்டாங்க. அப்ப ஆங்கு ஓர் ஏழை என்றால் பணமில்லாத வறுமையில் வாடுகின்ற ஏழை என்ற அர்த்தம் இல்லை, அறிவில்லாத ஏழைன்னு அர்த்தம். அறிவின் பற்றாக்குறை, அறிவின் வறுமை என்பார் மகர்ஷி அவர்கள். அந்த அறிவு வறுமை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே ஆங்கு ஒரு ஏழை என்றார் அறிவிலே ஏழை. அப்போ அவனுக்கு என்ன கொடுத்தா அவன் அறிவிலே செல்வந்தனாவான்? எழுந்ததை அறிவித்தால். ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது, சத்து சித்து அனந்தம் என்ற அந்த பேரறிவை அறிவித்து விட்டால் இவனுடைய வறுமை நீங்கிவிடும். எனவே எழுந்தது அறிவித்தல் என்று பாரதியார் எழுதியத ஏதோ அச்சுப்பிழை நினைச்சுக்கிட்டு இந்த விசு சொல்லுவாரு, தப்பில்லாதது தப்புன்னு நினைச்சு தப்பில்லாதது தப்பில்லாம செய்ய போய்
தப்பு இல்ல, அது தப்பா போச்சும்பாரு. அது மாதிரி இவங்க சரியா இருந்த பாரதியார் பாட்ட திருத்துறேன்னு சொல்லி திருத்தி அத கெடுத்து வச்சுட்டாங்க. எனவே ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். இதுதான் உயர்ந்த தொண்டு. அன்னசத்திரம் வைப்பதை விட, ஆலயம் கட்டுவதை விட உயர்ந்த தொண்டு எது என்றால் எழுந்தது அறிவித்தல். அதான் சாமி சொல்றாங்க, உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையினை உணர்த்துவது இக்காலத்திற்கு ஏற்ற ஒத்த உயிர் தொண்டாகும். உணர்வோம், செய்வோம் என்று இன்னொரு கவியில சொல்லுவார். எனவே உலகத்திலேயே உயர்ந்த தொண்டு கல்வி தானமோ, இரத்த தானமோ, மருத்துவ தானமோ அல்ல. உயர்ந்த தொண்டு அறிவு தானம். அந்த வகையிலே இறை உணர்வை பெறுவது, அதற்கான வழி காட்டுவது உயர்ந்த தொண்டு. இது மகர்ஷியுடைய கருத்து, பாரதியார் கருத்து. வள்ளலார் என்ன சொல்றாரு? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இன்பத்தை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தீபாவளிக்கு பட்டாசு விட்டா மகிழ்ச்சி, புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டா மகிழ்ச்சி, இனிப்பு சாப்பிட்டா மகிழ்ச்சி, ஊர் சுத்தினா மகிழ்ச்சி, புதிய திரைப்படத்துல போய் முதல் டிக்கெட்டை வாங்கிட்டா உலக மகா வெற்றி, சாதனையாளர். ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க? இன்பத்தை நான் தேட மாட்டேன், அது தானா வரும். எப்போ? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த முகவரி எங்க இருக்குன்னு யாருக்கிட்டையும் கேட்காம தானே வந்து நம்ம இடத்துல சேர்ந்துவிடும் இன்பம். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்து இன்பத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்க அற்புத ஜீவனே மனிதம். ஜீவராசிகளின் வாழ்வுக்கு ஆதாரமான தாவரம், அதுதான தியாக வடிவம். தன்னையே அழித்துக் கொண்டு மற்ற உயிர்களை வாழ வைக்கின்ற ஒரு தியாகம் நிறைந்தது தாவர இனம்தான். எல்லா ஜீவன்களுக்கும் அதுதானே உணவு. அதே போல இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற எத்தனையோ வாழ்க்கை வளங்கள், வசதிகள் எல்லாம் இலவசமா வந்ததா? ஆர்த்திடும் யந்திர கூட்டங்களே, உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, எங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ. எனவே உழைப்பு இல்லாமல் உயர்வு கிடையாதுங்க. அப்ப அந்த உழைப்பாளிகள் அடுத்தது என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு இறைவனின் கடமையை சுமந்து வந்த ஒரு இனம். உலகத்தில் பிரபஞ்சத்தில் படைப்புக்கு பிரம்மா, ஜீவன்களில் மனிதர்களில் பிறப்புக்கு அம்மா. இப்ப பெண்ணின் பெருமை. இந்த 3 பேருமே தியாக சின்னங்கள் என்பார் மகர்ஷி அவர்கள். தாவரம், பெண்கள், உழைப்பாளிகள், இந்த 3 துறையும் தியாகத்துறை. அதை மதித்து போற்ற வேண்டும். அதை மதிக்க தெரியவில்லை என்று சொன்ன நன்றி கெட்டத்தனம் என்பார் மகர்ஷி அவர்கள். எனவே தன்னுள் அடங்கியுள்ள தெய்வீகத்தை அறியாமை, ஆசை, எதிர்பார்ப்பு, பணம், பதவி என்ற மாயத்திரை மறைத்திருக்கிறது. இதை அறிந்து கொள்ளவோ நீக்கிக் கொள்ளவோ மக்களுக்கு ஆர்வம் இல்லை. என்ன பேசினாலும், என்ன கேட்டாலும், படிச்சாலும் கடைசியில பணத்தை விட்டு கொடுக்கவோ, பதவி விட்டு கொடுக்கவோ முடிவதே இல்லை. அதாவது வெளி உலகத்துல கூட பரவாயில்லைங்க. நம்ம மன்றங்களே போற போது
என்னவா இருக்கிறீங்க நீங்கன்னு கேட்பான் பேராசிரியர். அது இல்லைங்க ஐயா, மன்றத்துல ஆழியார்ல என்னவா இருக்கிறீங்க? எதுலயும் இல்லை. இல்லைங்க ஐயா, அது சொன்னா மக்கள் அதிகமா வருவாங்க. அப்போ கருத்துக்கு மதிப்பு இல்லை. இந்த பதவியில் உள்ளவர்கள் வந்து பாடம் நடத்துறாங்க சொன்னா அதுக்கு மதிப்பு அதிகமா. படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி நாம பேசுறது உலக சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம். இங்கேயே பதவியில் இருந்தா தான் நாங்கள் வந்து கேட்போம், பதவியில் இல்லைன்னா வரமாட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு? இது போல என்ன படித்தாலும் கேட்டாலும் பேசினாலும் கடைசியில அதுக்கு அதை விட்டு கொடுப்பதற்கு மனம் முன் வருவதே கிடையாது. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா. எனவே எல்லா ஆற்றல்களும் உள்ளடங்கிய அற்புதமான முழுமையான இயக்கம் உலக வரலாற்றில் இறுதியாக பூத்த மலர் மனிதம். சாமி அழகா சொன்னாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். தன்னை அறிந்தால் அனைத்தையும் நிறைவாக பெற முடியும் என்ற தீர்க்க தரிசனத்தாலும் அனுபவத்தாலும் மகன்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாயாக. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை, திருமந்திரம் என்ன சொல்கிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்து விட்டால் அவனுக்கு ஒரு பாவம் வர முடியாது. ஏன்னா துன்பத்தை கண்டு அஞ்சுவது உயிரின் இயல்பு. எந்த மனிதனுக்காவது சோதனைகள் வரணும்னு கேட்பானா சொல்லுங்க? கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையான்னு யாராவது போய் வரம் கேட்பாங்களா? இருக்கிற தலைவலி கூட சீக்கிரம் குணமாகும் தானே கேட்பாங்க. அப்போ துன்பத்தை கண்டு நடுங்குதல், அஞ்சுதல், அஞ்சாமை பேதமை என்றார் வள்ளுவர். அப்போ உயிரின் இயல்பே அஞ்சுதல் தான். அப்போ தனக்கோ தன் சந்ததிக்கோ துன்பம் வரும் என்று சொன்னால் எந்த மனிதன் துணிச்சலாக வரட்டும் பார்க்கலாம் சொல்லுவான்? சொல்லுங்க. இப்போ தன்னை அறிந்து விட்டால் அவன் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். அவன் தெரிஞ்சுக்கல, அதனால பாவம் பண்றான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். சரி, தன்னை அறியும் வழி என்ன? அப்பா அம்மா சொல்லி தருவாங்களா? இல்ல பள்ளி கல்லூரிகளை சொல்லி தருவாங்களா? அதாவது இந்த ஒரு புனிதமான நாடுங்க இந்தியா. இதை விலங்கு விடாமல் செய்வது இந்த அரசியல்வாதி மட்டும்தான். என்னால இவங்களை தொடாம பேச முடியறது இல்லை. அமெரிக்கால ராமாயண மகாபாரதம் பேசுறாங்க. என் பேர குழந்தை வந்து மகாபாரத சகனிக்கு 100 பேருன்னா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஸ்கூல்ல பேசுனாங்க. இங்க இந்தியாவில் இருக்கிற பெருசுகளுக்கே தெரியாது. துரியோதனன் கூட பிறந்தவங்க 100 பேர் தான் தெரியுமே தவிர, சகனிக்கே 100 பேர் இருந்தாங்கன்றது நம்ம ஊர்லயே தெரியாது. அதை கற்றுக் கொடுக்கலாம் என்றால் உடனே கருப்பர்கள் கொடி பிடிப்பானுங்க. காவித்தனம் வரப்போகுது, பாப்பான்லாம் நம்ம முழுங்கிடுவான், உடனே ஒரு புறப்பகண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. சரி, நீயா சொல்லி கொடுப்பா ஒழுக்கத்தை, தர்மத்தை. எங்களுக்கு தெரிஞ்ச திட்டத்தனம் தானே, நான் எப்படி சொல்லி தர முடியும்? யார் தான் சொல்லிக் கொடுப்பாங்க?
வாய்ப்பே இல்லை. கோயிலுக்கு போய் விழுகலான்னா அங்கேயும் தெரியாது. அங்கேயே கோடிக்கணக்கில் திருட்டு கொள்ளையெல்லாம் நடக்குது. சிலை திருட்டு, உண்டியல் காசு திருட்டு. இப்ப யார் தான் தர்மத்தை கற்றுக்கு தருவது? அப்போ தன்னை அறியக்கூடிய வழியே இல்லை உலகத்திலே. பிறகு என்ன தர்ம நியாயம் இருக்க முடியும் சொல்லுங்க. என்னோட திருமந்திரம் சொன்ன கருத்து இன்றைக்கும் பொருந்தும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், சரி நம்ம மாதிரி சில பேர் தன்னை அறியும் அறிவை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்யணும்? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அப்ப அர்ச்சித்தல் என்றால் தூய்மை செய்வது, ஆத்மாவை தூய்மை செய்வது. எப்படி செய்ய முடியும்? தவம் செய்யணும், அகத்தாய்வு செய்து நம்முடைய எண்ணங்களை, ஆசைகளை, கோபங்களை, கவலைகளை குறைத்து கொண்டே வரணும். பல வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் முற்றிலும் தூய்மை என்று யாராவது கை உயர்த்த முடியுமா? ஏன் முடியல? அப்போ இது ஏதோ வேலை இல்லைன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்கலாம், பேசலாம்னு வச்சிருக்கமே தவிர, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன காரணம். எனவே தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இறைநிலை தூய வெளியாக பரமாத்மா அமைந்த பேராற்றல், எல்லையில்லாத, உணர்ச்சி இல்லாத, உருவமில்லாத, அனைத்துக்கும் மூலமாக அருட்பேராற்றல். அந்த தெய்வீகத்தின் அனைத்து தன்மைகளும் வெளிப்பட்ட இடம் இந்த மனிதன். ஒன்றிலிருந்து ஒன்றாக, ஒன்றிலிருந்து ஒன்றாக எத்தனை காலம் எடுத்துக்கொண்டது இந்த இயற்கை இறைவன். சும்மா பிறந்துட்டுமா டக்குன்னு வந்து மனுஷன் பிறந்துட்டானா? இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு பிறகு பூத்த ஒரு அற்புதமான மலர். அதை தூக்கி தெருவில் போடலாமா? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை திருவினிலே விழலாமே. திருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா? இப்ப இவ்வளவு சிறப்பு இருந்தும் அத்தனையும் பணம் பதவி என்ற இரண்டுக்காக தொலைத்து விட்டு இவ்வளவு அவஸ்தைப்படுறமே. இதை விட ஒரு அறிவட்டத்தனம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லும். எனவே அனைத்தும் உள்ளவனாக, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். இந்த சரித்திரத்தை திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு ஜீவனிலும் பாதுகாப்பு, பராமரிப்பு ரீதியாக உள்ள அனைத்து தடைகளையும் உடைத்து துன்பங்களை நீக்கி இன்பத்தில் மட்டுமே திளைக்கத்தக்க ஒரு அற்புத ஜீவனாக வந்தவன் அல்லவா மனிதன். அதற்கு தடையாக உள்ள துன்பத்தை நீக்குவதே இந்த மனித பிறப்பின் நோக்கம். அப்ப துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பதே மனித வாழ்க்கை. இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. So satisfied life is more valuable than successful life. எல்லாம் சாதனை படைக்கணும், சாதனை படைக்கணும் போறாங்க. மிச்சம் என்ன? வேதனை தான். ஸோ எது சாதனை என்றால் இந்த 4 நிலைகளிலே வாழ்ந்து பெற்றவர்கள் யாரோ அவர்களே சாதனையாளர்கள். துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைத்தவர்களே சாதனையாளர்கள். மற்றவங்க எல்லாம் சாதனையாளர்கள் கிடையாது, வாழ்க்கையை தொலைத்தவர்களே. இதை இந்த ஜீவாத்மா தூய்மை பெற்றுவிட்டால் இதுவரைக்கும் மறைந்திருக்கின்ற தெய்வீகம் வெளிப்படும். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம்
அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்பார் கண்ணதாசன். ஸோ தெய்வம் அங்கேயே தான் இருக்குது, எங்கிருந்து வந்து சேர போறது? மூடி இருக்கின்ற திரை நீக்கப்பட்டு விட்டால் இறைநிலை தெரியும். அதைத்தான் வள்ளலாருடைய ஆலயங்கள் எல்லாம் 7 திரைகளை நீக்கி ஜோதியை தரிசிப்பது. இவங்களை 7 திரைகளை கட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீக்கிட்டு இருக்கிறாங்க. 7 உயிர் மையங்களை கடந்து விட்டால் துரியத்திலே அறிவு பிரகாசிக்கும். அதுதான் அருட்பெருஞ்சோதி. எனவே ஜீவனின் பிறப்பும் உணர்வு அற்ற நிலை, இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையோ உணர்வுபூர்வமான நிலை. எனவே பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றார் மகர்ஷி அவர்கள். இப்போ இறை உணர்வு பெற்றால்தான் அறநெறி வாழ்வார். இறை உணர்வு பெறவில்லை என்று சொன்னால் கருணையும் பிறக்காது, நன்றியும் பிறக்காது. ஆனா கண்ணதாசன் அழகா சொன்னார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஏன்? தெய்வத்திற்கு 2 பண்புகள், அன்பும் கருணையும். மனிதனாக வந்த எனக்கு உணவு முதல் பல தேவைகள் உண்டு. இவற்றையெல்லாம் நானே உற்பத்தி செய்து கொள்ளவோ நிறைவு செய்து கொள்ளவோ முடியாது. பலருடைய கூட்டு உழைப்பு, ஒத்துழைப்பு, உறவு தேவை இருக்கிறது. பெற்ற அனைத்திற்கும் நான் நன்றி செலுத்த வேண்டாமா? கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? அப்போ இறைவனுக்கு 2 குணம், மனிதனாக வந்த எனக்கு 3 குணம் போதும். அன்பு, நன்றி, கருணை. மற்றவை எல்லாமே unnecessary attachments, தேவையில்லாத பற்றுகள், பந்தங்கள், பாசங்கள். இந்த 3 மட்டும் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அதிசயிக்கத்தான் தோன்றுமே தவிர எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன் என்ற புலம்பல் இருக்காது. இதெல்லாம் வாழ்ந்து காட்டியவரும் மகான்கள். ஆனா பின்பற்ற வேண்டாமா? பின்பற்றினால் தானே பயன்பெற முடியும். என வெறுமனே பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. பிறந்தவர்கள் நிறைவாக வாழத்தான் வேணும். அந்த வழியை தெரிந்து பயன் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிறைவு வந்து சேராது. சரி, இந்த தெய்வீக இன்பத்தை எவ்வளவு நேரம் அனுபவிக்க முடியும் சொல்லுங்க? பேரின்பத்தில் திளைக்கிறோம். எவ்வளவு நேரம் அங்கேயே நிற்க முடியும் சொல்லுங்க? முடியாது. இப்ப மீதி நேரம். அதனால் ஞானிகள் எல்லாம் ஏன் தத்துவங்களை எழுதி வைத்தார்கள் என்றால், இந்த மக்களுக்கு தேவை என்பது மட்டும் நோக்கம் அல்ல, அவங்களுக்கு பொழுது போகணும் இல்லை. சோ எதையோ நினைத்து கொண்டிருப்பதை விட ஒன்றை படைப்பதிலே, தத்துவத்தை எழுதுவதிலே காலமும் நல்ல வகையில போகும். தேவை உள்ளவர்கள் பயன் கொள்வார்கள். எல்லோருக்குமா புரியும்? எல்லோருமா படிப்பாங்க, பயன் கொள்ளுவாங்க? யாருக்கோ தேடல் இருக்கும், தேவை இருக்கும். அப்ப அவர்களுக்காக அது வந்து சேரும். எனவே இது இந்த தவம் செய்வதில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்று, இதுல ஒரு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு முறை ஒரு அன்பர் வந்து சாமி கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா சொன்னார், சாமிஜி தினம் 3 மணிக்கு எந்திரிச்சிடும் சாமிஜி, 5 மணி வரைக்கும் துரியாதி தவம் நல்லா செய்வான் சாமி அப்படின்னு. 2 மணி நேரம், 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் துரியாதி தவம் செய்வார். சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உட்கார்ந்துகிட்டே நல்லா தூங்கி பழகிருக்கிறீங்க என்னாரு. நல்லா உட்கார்ந்துகிட்டே தூங்கி பழகிருக்கிறீங்க என்னாரு. ஏன்னா 2 மணி நேரம் நிக்காதுங்க.
அதாவது சில வினாடிகள், பேரின்பம் அல்லவா? இந்த பேரின்பத்தின் அனுபவம் சில வினாடிகள் கிடைத்தாலே, இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே சில நாட்களுக்கே அது பேரின்பத்தை தரும். அது ஒரு மிதப்பா இருக்கும். பகைவன் கூட நண்பனாகத்தான் தெரியவான். ஆண் பெண் பேதம் கூட தெரியாது. அப்படி ஒரு மிதப்பு இருக்கும். அப்போ சில வினாடிகளுக்கே இந்த அனுபவம் என்று சொன்னால், தினமும் 2 மணி நேரம் இருந்தா என்ன ஆகுறதுங்க? 48 நிமிஷம் இருந்தாலே நீ ஞானி என்றார் ஓஷோ. அப்போ சாமி வந்து ஏன் சொன்னாங்க? அவர் பெருமையா, மகிழ்ச்சியா சொல்றாரு. ஆனா குருவின் கடமை என்ன என்றால், ஒரு சீடன் தடம் மாறுகின்ற போது அவனை திருத்தி வைப்பது குருவின் கடமை. அதனால் அவருக்கு தூங்கிட்டாரு அப்படின்றத உணர்த்தி காட்டுவதற்காக, இது தவம் இல்லை, அப்படி நிக்க முடியாது. நீங்க உட்கார்ந்து தூங்கி பழகிக்கிட்டீங்க. அதனால நல்லா தூங்கிட்டு 6 மணிக்கு வச்சு தவம் பண்ணுங்க, 5 மணிக்கு தவம் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் பண்ணா போதும் என்று மகர்ஷி அவர்கள் அன்பும் கருணையுமாக அதை விளக்கம் சொன்னார். அப்படி இந்த வாழ்க்கையிலே நம்ம கணக்கு போட்டு பார்க்கிற போது, தூக்கத்துக்கு 8 மணி நேரம், உடல் தேவைக்கு 2 மணி நேரம், பயிற்சிக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டாலும் கூட, மிச்சம் 12 மணி நேரம் ஓட்டி ஆகணுமே. என்ன செய்யறது? சாதாரண மக்களுக்கு ஊர் சுத்துவாங்க, மாலா சுத்துவாங்க, தேவையில்லாத பொருள் வாங்குவாங்க, ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர்ம்பாங்களே, அது மாதிரி வேடிக்கை வாழ்க்கை. ஆனா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று தெரிந்த பிறகு மீண்டும் அந்த வழிக்கு போக முடியுமா? போலாமா? அப்போ அங்க போறதுக்கு மனசு இல்லை, இங்க சேர்றதுக்கும் வேலை இல்லை. சும்மா எப்படி 12 மணி நேரம் உட்கார முடியும் ஒரு மனிதனால? அப்போ என்ன செய்வது என்றால், அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். சரிங்களா? தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். அப்ப தொண்டாற்றி இன்பம் காண்போம். தன் நலம் மறந்து பொது நலத்திற்காக தொண்டு செய்கின்ற போதுதான் அந்த பேரின்பத்தை 12 மணி நேரம் தூக்கலாமே தவிர, தவத்துல 2 மணி நேரம் எல்லாம் நிக்க முடியாது. அதனால் ஞானிகள் எல்லாம் ஏன் தொண்டு வாழ்க்கைக்கு வந்தார்கள்? அதாவது அரண்மனை வாழ்க்கை வேண்டான்னு விட்டுட்டு ஓடினாரு புத்தர் பெருமான். ஒரு 13-14 ஆண்டுகள் எங்கெங்கோ அலைந்தாரு, என்னென்னோ பண்ணாரு, எங்க போனாரு, என்ன பண்ணார், யாருக்கும் குறிப்பே கிடையாது. அதே போல இயேசு பிரான். அப்ப ஞானிகள் ஒரு 13-14 ஆண்டுகள் மக்கள் மத்தியில் இல்லாமல் தலைமறைவாக இருக்கின்றார்கள். டார்க் பீரியட் சொல்றாங்க. அதன் பிறகு ஒரு நாள் அவங்க ஞானியாக வெளிப்படுகிறார்கள். அப்படி ஞானம் பெற்ற பிறகு புத்தரன் செய்தாரு, அதே ஊருக்கு திரும்ப வர்றார். ஏன் என்றால், துன்பப்படுபவர்களை கை தூக்கி விடுவதே என்னுடைய கடமை. துன்பத்தில் இருப்பவர்களை, நரகத்தில் இருப்பவர்களை கை தூக்கி விடுவதே என்னுடைய கடமை. பாவிகளே இங்கே வாருங்கள், புண்ணியவான்களை கூப்பிடல, பாவிகளே இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பதிவுகள் போக்கும் வழிகள் தான் மகர்ஷி பேசுறாங்க, புண்ணியத்தை பேசல. ஏன்? புண்ணியம் சுகம் தருவது, நலம் தருவது, மேன்மை தருவது, அனுபவிச்சுட்டு போ. ஆனா பாவத்தின் சம்பளம் துயரங்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பது, அதுக்கு வழி சொல்லுகிறேன், பாவத்தை போக்கும் வழிகள். அப்ப எல்லா மகான்களும் ஏன் தொண்டுக்கு வந்தார்கள் என்று சொன்னால், இந்த 12 மணி நேரத்தை சமாளிக்க முடியாது. அப்ப அது எப்படி நல்ல வகையில ஆக்கப்பூர்வமாக பயன்கொள்வது என்றால், தொண்டாற்றி இன்பம் காண்போம். சரி, இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை, தியாகம், விட்டு கொடுத்தல்,
அன்பு எல்லாம் வேணும் இல்லையா? கண்ணாசு ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்னார். ஏன்னா மக்களால் நன்றி கெட்ட மக்கள் இவங்க. நன்மை செய்தவர்களுக்கே தீர்த்து வைப்பதில் திறம் வாய்ந்தவர்கள், தொண்டு செய்தவர்களையே முடிச்சு வைப்பதிலே திறமை வாழ்ந்தவர்கள். அப்படி முடித்து வைத்து விட்டு அதை பொய் சொல்லி மக்களை திசை மாற்றுவதிலேயும் வல்லவர்கள். அப்ப இதுக்கு மேல் இவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா இப்ப எவ்வளவு பெரிய மனசு வேணுங்க. அப்ப இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்ற கண்ணதாசன். சாமி சொல்லுவாங்க, நன்மையை பிறக்கழித்து நட்டத்தை தான் ஏற்று இன்புறுவார் ஈசன் நிலை உணர்ந்தோர் என்பார். நன்மையை பிறக்கழித்து நட்டத்தை தான் ஏற்று. ஏன் அப்படின்னா வள்ளுவர் பல இடங்களை சொல்லுவார், இன்பத்தை கண்டு பெருமைப்படவோ துன்பத்தில் துவண்டு போகவோ கூடாது. இரண்டையுமே ஈஸ்வரனின் பிரசாதமாக இறைவனின் கருணையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இன்பம் துன்பம் பேதம் கடந்து விடலாம் என்கிறார் வள்ளுவ பல குரட்பாக்களிலே. அப்ப பேதத்தை கடப்பது எப்படி? உடலை கடந்தால் தானே பேதம் கடக்க முடியும். உடல் உணர்ச்சிகள் உள்ள வரைக்கும் பேதம் கடப்பது எப்படி? எனவே உடலை கடந்து உணர்ச்சிகளை கடந்து போக வேண்டும் என்றால் உணர்ச்சிகளின் எல்லை என்ன? 14 முதல் 40. உணர்ச்சிகளிலிருந்து தப்பிப்பது எப்படி? 13 0. அப்ப 14 கீழ் இறங்கி விட்டால் உணர்ச்சிகள் நம்மை தாக்க முடியாது, உணர்வுகள் நம்மை ஆட்கொண்டு விடும். இப்படி வாழ்க்கையின் அடிப்படை என்ன என்றால் தொண்டு செய்வதுதான் வாழ்க்கை. அதிலே ஒரு பெறக்கூடிய சுகம் வேறு எதிலும் பெற முடியாது என்பது பல ஞானிகளின் அனுபவம். ஏனென்றால் பணத்தை கொடுத்தால் குறைந்து போகும், அன்பு அறிவு கல்வி இன்பம் இவற்றை எவ்வளவு பகிர்ந்து கொண்டாலும் குறைந்து போகுமா? அன்பு அறிவு கல்வி இன்பம் இவற்றை பகிர்ந்து கொள்ள இட் வில் மல்டிப்ளை. அது குறைவதில்லை, பெருக ஆரம்பிச்சிடும். பணத்தை பகிர்ந்தால் குறைந்து கொண்டே வரும், இந்த 4ஐயும் பகிர்ந்தால் பெருகிக் கொண்டே வரும். இப்ப ஒரு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், அது இயற்கையின் கொடை. இப்படி இதெல்லாம் ஒரு சேர அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. தொண்டாற்றி இன்பம் காண்போம். சரி, இது எங்கே வைத்தார் மகிழ்ச்சி பாருங்களேன். மனவளக்கலை பயிற்சிகளிலே இறுதி தலைப்பாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்கிறார். ஏன்னா இந்த இறுதி தலைப்பாகிய இறுதி பயிற்சியாகிய தொண்டு செய்வதற்கு இதற்கு முன்பு எழுதப்பட்ட பேசப்பட்ட அனைத்து தத்துவங்களும் பயிற்சிகளும் செய்து ஆயிருக்க வேண்டும், தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் தொண்டுக்கு தகுதியாகிறேன். அதுல தேர்ச்சி பெறாமல் முழு மனதோடு எதிர்பார்ப்பின்றி பொறுமையோடு ஏளனத்தையும் அவதூறுகளையும் தாங்கிக் கொண்டு சேவை செய்வது அவ்வளவு எளிது அல்ல. அதனால் தெய்வத்துள் இத்தனை இன்பங்களை உணரக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கை, அதான் மனித பிறப்பு. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் பைபிள்ல சொல்லக்கூடிய வாசகம், 6ஆம் நாள் இறைவன்
தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். தன்னை போல சாயல் மனிதன். மனித சந்திக்கின்ற வாழ்க்கை ஒரே பிரச்சனை மையம். அப்படி என்றால் இறைவன் என்ன பிரச்சனை களமா? இறைவன் மாபெரும் நோயாளியா? இறைவன் ஒரு பைத்தியக்காரனா? ஏன்னா தன்னை போல சைலண்டார். மனசு எப்படி இருக்கிறான்? இறைவன் அப்படித்தான் இருப்பான். அப்படின்னா இறைவன் பைத்தியக்காரனா? அறவேக்காடா? அப்ப இறைவனின் நோக்கம் தன்னை போல் பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய ஒரு ஜீவனாக மனிதனை படைத்தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பேரின்பத்தை தூய்ப்பதற்கே, தர்மத்தை தூய்ப்பதற்கே எழுச்சி பெற்ற கடைசி வடிவம் மனிதம். பைபிளும் சொல்லுது, பகவத்கீதையும் சொல்லுது. அப்படி பரிணமித்த மனிதன் இப்படி இருக்கிறோமே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே. எனவே இந்த அறிவின் பயணத்திலே அறிவை புரிந்து கொண்டு பல படித்தளங்கள் சொன்னமே முதல் கவியில. அதுல ஒவ்வொரு படியாக உயர்ந்து வந்து விலங்கினத்திலிருந்து மனித வடிவத்தில் வந்தது முதல் படி. அதை உணர்ந்து மனிதனாக வாழ்வது இரண்டாவது படி. மனித நேயத்தில் உயர்ந்து ஞானம் பெறுவது மூன்றாவது படி. தொண்டாற்றி நிறைவு பெறுவது நான்காவது படி. முதல் படியிலேயே தேக்கம் பெற்று விட்டார்களே இந்த சமுதாயம். அப்ப தேங்கிவிட்டால் வாழ்க்கை சாக்கடை அல்லவா? முதல் படியிலே தேங்கிவிட்டால் அந்த தேக்கமடைந்த வாழ்க்கை சாக்கடை தானே. சாக்கடை என்ன மணக்கவா செய்யும்? புழு, பூச்சி, வைரஸ், பிரச்சனைகள், நோய்கள் அதுக்குள்ளதானே இருக்கும் சாக்கடைக்குள்ள. எப்போ கங்கை தீர்த்தமாவது? இந்த சாக்கடை வாழ்க்கையே சொர்க்கம் நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு பக்குவம் இல்லாத மனுஷன் ஒரு ஞானியை கிண்டல் பண்ணினான். நீ பன்றியாக போக கூடாதுன்ட்டார். பன்றியா மாறிட்டான். அப்பதான் தவற உணர்ந்தான். ஐயோ சாமி பண்ணிட்டு மன்னிச்சிருங்க, இதுக்கு ஏதாவது விமோசனம் சொல்லுங்களே. உன்னுடைய மகன் உன்னை தேடி வந்து கொன்று விட்டால் நீ மீண்டும் மனிதனாவாய். சரி, வீட்டுக்கு போனான். பையன்கிட்ட பன்றி வடிவத்திலே பேசிட்டு ஓடி போயிட்டான். சரி, மகனும் தேடி தேடி பார்த்தான். கடைசியில் ஒரு நாள் சாக்கடையில் இந்த பன்றி பிறண்டுகிட்டு இருக்கிறத பார்த்தான். உடனே கொல்ல போனான். உன்னை அது பண்ணி கத்துச்சு, ஐயோ மகனை கொல்லாதே. அப்பா உன்னை கொன்னா தான் நீ மனுஷன் மறுபடியும் எனக்கு அப்பாவா மனுஷனா வருவேன். இல்லை வேண்டாம். இங்க பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் பாரு. இதை உங்க சித்தி பாரு, உங்க அண்ணன் தம்பிகள்லாம் பாரு, உங்க தம்பி தங்கச்சியெல்லாம் பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். ஸோ இந்த சாக்கடை வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷத்தை, சொர்க்கத்தை காண்கின்ற மக்கள் இந்த சமுதாயம். இதுல போய் இந்த சாக்கடையில இருந்து ஒவ்வொன்றும் தூக்கி வெளியே ஒண்ணு வச்சுங்களேன், எவ்வளவு பொறுமை, தியாகம் விட்டு கொடுத்து இருக்கணும் பாருங்க. அதுவும் தூக்கி விடுறதுக்குள்ள மறுபடியும் உள்ளே விழுந்துரும். ஏன்டா தொந்தரவு பண்றேன். அப்படிப்பட்ட சமுதாயம் இது. நல்லதை சொன்னால் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. தீயதை செய்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதெல்லாம் அப்படித்தாங்க இருக்கும், ஏத்துக்கிறாங்க. நல்லா சொல்லி இப்படி செய்யணும் அப்படின்னா அது எதுக்குன்றான். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்மை நாம் திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான வாழ்க்கை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை பேசலாம். அப்போ அர்ப்பணிப்பு தான் வாழ்க்கை. அர்ப்பணிப்பு தான் பக்தியின் உச்சம். என டோட்டல் சரண்டர் தானே பக்தியுடைய உச்சம். இறைவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுப்பது, சரணடைவது. அதே போல
இந்த வாழ்க்கையை தியாகம் செய்தால் அதுவும் சரணடைவது தானே. அப்போ தொண்டு செய்வதும் இறைவனை வணங்குவதும் இரண்டும் ஒன்றேதான். மக்கள் சேவையே மகேசன் சேவை. இது ஒரு மதத்திற்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ இனத்திற்கோ எல்லை கட்டப்படவில்லை. உலகில் உள்ள எல்லோ ஜீவன்களுக்கும் தொண்டாற்றுகின்ற வகையிலே தன்னை உலக நல தொண்டன் என்று அடையாளப்படுத்தி கொண்டார் மகர்ஷி அவர்கள். எல்லாரும் என்னென்னோ பட்டம் போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் கவி பேரரசுன்றான், இன்னொரு பக்கம் ஒரு பட்டம் வச்சுக்கிறான். ஆனா தன்னை உலக நல தொண்டன் என்று பேர் வச்சுட்டவங்க எத்தனை பேருங்க? ஒருத்தர் தான். அவர் சொல்லுகின்ற இந்த தொண்டு வாழ்க்கை என்ன என்பதை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. தொண்டாற்றி இன்பம் காண்போம். அருமையான சூழ்நிலை. மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு சொல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். இந்த தலைப்பில் கேள்வி இருக்குமோ தெரியல ஐயா. ராஜ்குமார் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கள். அவர் வைக்கிட்டார். கையெழுத்துக்குவீங்க, அன்மியூட். ஓகே, கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. நான் தமிழ்நாடு சேலம் டிஸ்ட்ரிக்ட் அந்திரோடு காசாக்காரனூர் மனோத கலைமன்றத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. ஓ மகிழ்ச்சி, சொல்லுங்க ஐயா. ஐயா கேள்வி எதுவுமே இல்லைங்கய்யா. உங்க வரக்கூடிய சந்தேகங்களுக்கு முன்கூட்டியே நீங்க விளக்கம் கொடுத்துருங்கய்யா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளுங்கய்யா. மிகப்பெரிய பயனுள்ள விஷயங்களும் தகவலும் ஒவ்வொரு முறையும் இந்த எப்ப உங்களுடைய அடுத்த யூடியூப்ல அப்லோடு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. நன்றி தெரிவிக்கதாங்கய்யா. கண்டிப்பா இந்த டைம்ல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு கேக்குறேங்கய்யா. அதனால என்னுடைய இந்த இந்த அமர்வுல எனக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கறீங்களே, அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். சில நேரங்கள்ல தடுமாறும் போது, வழி தடுமாறும் போது உங்களுடைய அந்த ஆடியோவை கேட்கறப்ப நமக்கு நல்ல பூஸ்ட் ஆகி மறுபடியும் சரியான பாதையில போறதுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்குதுங்கய்யா. அதனால ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க எல்லா டீமுக்குமே, அது கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, கடவுள் தன்னை போல சாயலுள்ள மனிதனை உருவாக்கினான்னு சொல்றீங்க. மனிதன் தானே தன்னை போல உள்ள கடவுளை உருவாக்கி இருக்காங்க. ஆமா ஆமாமா, எல்லா உருவமும் கடவுள் தானே. ஆமா. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். கரெக்ட் தானே? ஆமா. சோ அதுதான் என்ன சொல்லுவாங்க சாமி. சொல்லுங்க மனித சாயல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அதாவது சாயல்ன்றது அறிவும் அன்பும். அத வெளிக்காட்டக்கூடிய அது அது கூட எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்க. ஆமாமா, விலங்குகள்ல கூட இருக்கு அன்பும் அறிவும் இருக்கு. ஆமா, அதை அது முழுமையா வெளிக்காட்ட கூட வெளிப்படுத்த செய்யுது. ஆனா முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் மனுஷன் தான். ஏன்னா தொண்டு செய்வது விலங்குகளுக்கு முடியாது இல்லையா? அது மனிதனுக்கு மட்டுமே தானே. ஓகே, அது கூட செய்யுதுங்க. அது செய்யுது, அது கூட சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா. செய்யுதுங்க. ஆமா ஆமா. இந்த இதுல டிஸ்கவரி சேனல்லாம் பாக்குற போது
ஒரு குரங்கு வந்து அந்த தான் சாப்பிட்ட உணவு வந்து மீன்களுக்கு போட்டிருக்கிறத பார்க்குறோம். ம். அது போலெல்லாம் சில விலங்குகளும் செய்யுதும்மா. அதாவது அது ஒரு ஜீவாருண்யம். இன்னொரு ஜீவன் துன்பப்படுவதை பார்க்குற போது அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை பார்க்குறோம். அதாவது இறையினுடைய தன்மை வந்து இயல்பான தன்மை அன்புங்கிறதுனால, ஒரு ஜீவன் ம். துன்புறுறதுன்னா, ஆ அத காப்பாத்தணும்ங்கிறது எல்லா இறை அம்சம் உள்ள எல்லா ஜீவன்கள்லயும் அந்த தன்மை ஆமா. இருக்கு. ஆமா. இதுல வந்து பாருங்களேன், இப்போ வந்து என்னதான் உலகத்துல நம்ம பேசினாலும், ஏதோ ஒரு விபத்து அடிபட்டு விழுந்தா வச்சுங்களேன், உடனே 10 பேர் வந்து காப்பாத்துறாங்க, உதவி செய்றாங்க இல்லையா? கரெக்ட், கரெக்ட். என்னதான் மனிதநேயம் பத்தி போச்சு, எல்லாம் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் பேசினாலும், ஒரு விபத்துன்னு வரும்போது யாரோ 10 பேர் வந்து உதவி செய்றாங்க பாருங்க. ஆமா. அப்ப இன்னும் மனிதநேயம் இருக்கத்தானே செய்யுது. இல்ல தன்னை மறந்த நிலையில உதவி செய்றாங்க. ஆமா, தன்னை ஆமா. பத்தி ஞாபகம் இருந்தது, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பணம் ஞாபகம் இருந்ததுன்னா செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. டக்குன்னு ஓடி வந்து அப்ப எல்லாம் மறந்தான்னு ஓடி வர்றாங்க. கரெக்ட். ம். அதுதான் அப்ப இயல்பான நிலைங்கிறது தன்னை மறந்த நிலை தானேங்க. ஆமா. நம்முடைய இயல்பு என்பது அன்பும் கருணையும் தான். அதை அதாவது மறைப்பது பணமும் பதவியும். கரெக்ட். அதாவது தன்னை உணர்ந்த நிலைங்கிறது தன்னுடைய இயல்பான தன்மையை உணர்ந்த நிலை. உண்மை அவ்வளவுதாம்மா. நாம இப்ப இருக்கிற ஆமா, தன்மையை உணர்ந்த நிலைன்னு இருந்தா அது வந்து மாயையா தான் இருக்கு. ஆமா. அதாவது மறந்து போனதை நினைவு கூட்டுவதுதான். அற்புதமான பிரம்மனுக்கு விளக்கம். மறந்து ஆ, போனதை முருகன் நினைவுபடுத்தின மாதிரிதான். ஆ. கடவுள் எனப்படுபவன் என்ற ஒரு பாடல் உண்டு மனிதன். இல்லையா? ஆமா. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கடவுள் அதே நிலை மாதிரி அறிந்தவனே அறிந்த போது அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் ஆஹ், பல எழுதி வைத்தான். கடவுள் நிலையதனை வெளியாய்க் காட்டும் கடமையே சிறந்ததெனக் கொண்டான் ஞானி கொண்டான் அப்படின்னு ஞானி. சொல்லி. அதான். அற்புதம் ஐயா. வாழணும்னு ஆசையா தான் இருக்கு அந்த மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி ஆமா, ஒருத்தருக்கு டொனேஷன் குடுத்தா உடனே அடுத்து யாராவது கேட்டுட்டு ஃபோன் பண்றாங்க. ஆமா. அது வந்து செய்யலாமா கூடாதான்னு கூட தோணி போயிடுது சம்டைம்ஸ். நான் அது நிறுத்திட்டேன் முதல்ல. உண்மையிலேயும் அவங்களுக்கு ஆமா. போய் சேருதா என்னங்கிற ஒரு வருத்தம் வருது. உண்மைங்கய்யா. எப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன்மா. அதாவது இந்த ம். கடவுள் ஒரு திரைப்படத்துல வந்து யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது நாத்திகமான ஒரு திரைப்படம் அது. ஆனா, அதுல ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு அறிவியல் சிந்தனை இருக்கும். அப்ப அதுல ஒரு காட்சி என்னன்னா, ஒரு நடந்து போயிட்டு இருந்த ஒரு வயதான ஒருத்தர் வந்து திடீர்னு செத்துருவாரு. உடனே ஒருத்தர் வந்து துண்டு விரிச்சு, அனாதை பொண்ணு அடக்கம் பண்ணோம், காசு போடுங்க" அப்படிம்பார். அப்போ இந்த கதாநாயகனும் கடவுள் கூட வருவாங்க. "என்ன நடக்குது அங்கே?" அப்படிம்பார். "அது ஒண்ணும் இல்ல கடவுளே, மனிதர்களின் கடைசி சொட்டு மனிதாபிமானத்தை அவன் காசாக்குகிறான்" அப்படிம்பாங்க. அருமையான வசனம். மனிதனின் கடைசி சொட்டு மனிதாபிமானத்தை அவன் காசாக்குறான். இப்ப யாரோ செத்து போன இவன் போட்டு காசு போடுங்கன்னு காசு பார்க்குறான் பாருங்க. அருமையான காட்சி அது. மறக்க முடியல. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்த படம் அது. அது மாதிரி இருக்கு. உண்மைங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கவிதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. பன்றி கூட சேத்துல சந்தோஷமா இருக்குன்னீங்களே, அது எப்படிங்க? அதுக்கு மனுஷன் தெரியாதுல்ல. ஐந்தறி ஜீவன் தானே. ஆ, அதாவது மனிதனை ஆ, தவிர எல்லா ஜீவன்களும் நல்லாதாம்மா இருக்குது. ம், மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். இந்த மனசு ம், இருந்துகிட்டு தான் நம்ம எல்லா பாடும் படுத்துது. தெய்வீகத்துக்கு போறதுக்கும் மனசுதான் அடிப்படை. பாழா ம், போறதுக்கும் மனசுதான் அடிப்படை. ம், ஸோ மனசு மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. ம், அப்ப அறியாமே சாக்கடை வாழ்க்கை, அறிவின் தெளிவிலே தெய்வீக வாழ்க்கை. ம், ரெண்டுலையும் தன்னை மறந்துடுவான். இவனும் மறந்துடுறான், அவனும் மறந்துடுறான். ம், என்ன, இவன் மறதியில இன்ப துன்பம் உடலை பாதிக்கும், அந்த மறதியில உடல் மறந்து போகும், இன்ப துன்பம் இருக்காது.
இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ், வடதுருவம் தென்துருவம் மாதிரி. இங்க இருக்கவங்களுக்கு அது தெரியாது, அங்க இருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. ஜனார் ஐயா ரொம்ப நன்றி. ஜனார் ஐயாக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அந்த படம் என்ன படம் என்று சொன்னீங்க ஐயா? கடவுள். கடவுள். தலைப்பே கடவுள். அதுல நடிச்சது வந்து இவர் மணிவண்ணன். அவர் நாத்திகன் இல்ல, மணிவண்ணன். படம் எடுத்தது ஒரு நாத்திகர். அந்த டைரக்டர் பேர் என்னவோ ஒரு பேர் வருமே, வேலு பிரபாகரன். ஆமா. பாதி கனாலத்துக்கு முன்ன வந்த படமா ஐயா? அது வந்து ரொம்ப காலமாச்சுங்க, கிட்டத்தட்ட 90s வந்தது படங்க அது. ஓ, ஐ see. இப்போ அது கிடைக்காது உங்களுக்கு, இந்த இதுல யூடியூப்ல கூட இருக்காது. நன்றி ஐயா. நன்றி. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. சரிங்கய்யா. வாழ்க்கை அனைவருக்கும் நன்றிகள். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 133 சிறப்பாக நெறிப்படுத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதில் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு